ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம அகாடமிக் இயர் 2024, அதாவது A24 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிளாஸஸ் எப்படி பார்க்குறது, இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்போ ஓப்பன் ஆகும், ஸ்டூடெண்ட் லாகின் ஏன் இன்னும் ஓப்பன் ஆகலை, தென் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ வரும்ன்ற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு ideunom.ac.in. ஸோ இந்த வெப்சைட் போனதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து கிளாஸஸ் உங்களுக்கு எந்த பேட்சாக இருந்தாலுமே செக் பண்ணுறதுக்கு பிசிபி கிளாஸஸ் கிளிக் பண்ணிவிட்டு தென் இங்கே A24 பேட்ச் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் லைக் யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, ஸோ எல்லா கோர்சஸ்க்குமே எப்பப்போ என்னென்ன கிளாஸஸ் வரும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இங்கே எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அதுக்கான கூகுள் மீட் லிங்க்கு அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே டிப்ளமோக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி இந்த லிங்க்கில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது மொபைலில் கூட அக்சஸ் பண்ணலாம். ஸோ இது பிஏ டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு, இது வந்து பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி கோர்சஸ்க்கு, தென் இது எம்ஏ, எம்எஃப்ஏ, தென் அடுத்து எம்காம், எம்எஸ்சி, தென் எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, லாஸ்ட்டாக எம்பிஏ. ஸோ எம்பிஏக்கு இன்னும் கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணல. A24 பேட்சுக்கு ஆல்ரெடி ஒரு 2-3 வீக் வந்து கிளாஸஸ் முடிஞ்சுது. ஸோ அடுத்த கிளாஸஸ் வந்து இன்னும் ஷெட்யூல் பண்ணல. பட் எம்சிஏ, எம்எஸ்சி ஐடிக்கெல்லாம் அப்கமிங் வீக் லைக் 22nd சாட்டர்டே சண்டேஸ் வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கூட செக் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. தென் ஸ்டூடெண்ட் லாகின். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போது ஜாயின் பண்ணதுமே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் லாகின் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே பேப்பர் கரெக்ஷன் போயிருக்காங்க. அதனால் யூனிவர்சிட்டிலே இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கே ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தும் நியர்லி 30,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ மொத்த பேரோடு தான் அப்டேட் பண்ணணுன்றது சீக்கிரமாக முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் அட்மிஷன் போட்டுட்டுமே இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியல. ஜாயின் பண்ணோமா இல்லையா, ஃபீஸு நாம் அந்த காலேஜ்லாம் படிக்கணுமா. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன நம்ம யூஜி சப்போஸ் ஸ்கூல் எல்லாம் படிக்கும்போது இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபீஸ் கட்டிட்டு காலேஜ் போவாங்க. ஆனால் நம்ம ஃபீஸ் கட்டிட்டு எந்த கிளாஸ் என்ன நடக்குது எந்த அப்டேட்டுமே இல்லை. ஸோ நம்ம அந்த காலேஜெலாம் படிக்கிறோமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்லேயும் கேட்பாங்க, நிறைய பேருக்கும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணாதுமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் எனேபிள் ஆகிடும். ஸ்டூடெண்ட் லாகின் எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸாம் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணுவாங்க, இன்டர்னல் அசஸ்மெண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் பேப்பர் கரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் செமஸ்டர்து. ஸோ பேப்பர் கரெக்ஷனோட முடிஞ்சதுமே அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் வந்ததும் இந்த மீன் டைம் உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட் லாகின், நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து புக்ஸ் இருந்ததுன்னா புக்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு புக்ஸ் வாங்கிக்கோங்க. சப்போஸ் புக்ஸ் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிடிஎஃபாக புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். தென் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஸோ ப்ராபப்ளி மார்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஏப்ரல் ஆர் மேல வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்துடலாம். ஸோ ஹார்ட்லி 1 or 2 months தான் இருக்குது. ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மற்ற காலேஜஸ் மாதிரி இல்லை ஈவினிங் காலேஜ் மாதிரி எல்லாம் ரெகுலராக வைப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எப்பவுமே நாம் தான் படிச்சுக்கணும், செல்ஃப் ப்ரிப்பேரிங் தான். ஸோ ஒரு சில கிளாஸஸ் மட்டும் தான் உங்களுக்கு எவ்ரி வீக் இல்லை எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த பேட்ச்க்கு ரிக்வயர்டாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 5 weeks தான், 5 மேக்ஸிமம் ஒரு 5 weeks இல்லை 6 weeksல எவ்ரி சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்கும். அவ்வளோதான், வீக் டேஸில் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சில பேட்சஸ்க்கு அவங்களோட அந்த ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் அந்த ஈவினிங் கிளாஸஸ் எல்லாமே ஷெட்யூல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாமே இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸே இல்லை. ஏன்னா ஆன்லைன் கிளாஸுன்ற மாதிரி எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்குது, ப்ரொஃபஸர்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருக்குமே. ஸோ அதனால் ஆன்லைன் கிளாஸஸே கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். மேண்டேட்டரி கிடையாது, அட்டெண்டன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சு நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க, உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் பண்ணுற டைமில் அட்டன் பண்ண முடியும்னா அட்டன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் யூடியூப் கூட பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியலை, அது இது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து யூஜி படிச்சுட்டு வந்தவங்கலாம் அந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி எவ்ரிடே வந்து கிளாஸ் வைப்பாங்க, எவ்ரிடே டெஸ்ட் இருக்கும் அப்படின்னாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இங்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்காது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ
அதனால தான் நான் இப்போது வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம்ஸும் வந்து வீக்கெண்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, வீக் டேஸில் இருக்காது. சாட்டர்டே சண்டேஸ். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜாப் போகிறவங்க, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணுறவங்க, இல்லை டுவெல் டிகிரியாக பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாமே சாட்டர்டே சண்டேஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 2024 பேட்சில் இருந்தாங்க, அப்டேட்ஸ் எதுவும் தெரியாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.